வணக்கம். இன்று பாபின் கேஸ் மற்றும் மிஷினில் நூல் மாட்டுவது எப்படி என்று சொல்லித் தரப்போகிறேன். கவனியுங்கள். முதலில் நூலை இதில் மாட்டிக்கொண்டு, பிறகு இதிலிருந்து நூல் எடுத்து இந்த துவாரம் இதன் வழியாக கோர்த்து, இந்த டென்ஷன் செட் இதன் வழியாக இது உள்ளே போக வேண்டும். இது உள்ளே இப்படி வந்து இதன் வழியாக எடுக்க வேண்டும். எடுத்து மறுமுனையை இதன் வழியை நுழைத்து வெளியெடுத்து இதில் மாட்டி இதில் மாட்ட வேண்டும். பிறகு இதில் கோர்த்து, பிறகு ஊசியில் கடைசியாக ஊசியில் பொறுத்து மாட்டும் பொழுது இடது பக்கமாக தான் மாட்ட வேண்டும். வலது பக்கமாக மாட்டக்கூடாது. இடது பக்கம் மாட்ட வேண்டும். கவனியுங்கள். நூல் கவனியுங்கள் வந்திருக்கிறது. இதில் மாட்டி, பிறகு இந்த டென்ஷன் செட்டில் சுற்றி வந்து இதில் போய் இதில் மாட்டி கடைசியாக இடது பக்கமாக ஊசியில் மாட்டியிருக்கிறேன். இவ்வாறு தான் மாட்ட வேண்டும். நீங்கள் ஒன்று அல்லது ஒரு சில முறை செய்து பழகிக் கொள்ளுங்கள். மனதில் அப்பொழுதுதான் பதியும். பிறகு அடுத்து கேஸ் பொருத்துவதை சொல்லித்தரப்போகிறேன். கவனியுங்கள். கேஸ் இந்த பக்கம் நூல் தெரியும்படி மேலே பார்த்தாற்போல் மிஷினுள் மேலே பார்த்தால் பொருத்த வேண்டும். இது சாய்க்கக்கூடாது. இந்த பக்கம் அந்த பக்கம் சாய்த்திடக்கூடாது. நேராக ஊசியை பார்த்தாற்போல் மாட்ட வேண்டும். எப்படி என்று கவனியுங்கள். இதை தெரிவதற்கு இதை வெளியே தள்ளிக்கொள்ளுங்கள். மிஷினின் அடியில் வர வைத்து கவனியுங்கள். இந்த மாதிரி தெரிகிறதா? தெரிகிறதா? இந்த மாதிரி சத்தம் வர வேண்டும். நீங்கள் ஒரு சில முறை எடுத்து மாட்டி பழக வேண்டும். பிறகு நூலை மிஷினுள் எடுப்பது எப்படி கவனியுங்கள். தள்ள வேண்டும். பிறகு கவனியுங்கள். நூலை ஒரு கையில் பிடித்து கொண்டு பொறுமையாக ஒரே ஒரு சுத்து, அதிகம் வேண்டாம், இந்த மாதிரி வெளியே வரும், எடுத்துவிட வேண்டும். பிறகு தைப்பது முதல் பாடம். கவனியுங்கள். இதுதான் பாப்லின் துணி. நல்ல தரமான காட்டன் துணி. இதன் பெயர் பாப்லின். துணி கடையில் கேட்டால் கிடைக்கும். இதன் விலை 75 மட்டும். இதை பயன்படுத்தினால் நன்றாக இருக்கும் பழகுவதற்கு. கவனியுங்கள். தைப்பதை எப்படி என்று சொல்லித் தருகிறேன். கவனியுங்கள். தைப்பது ஒரு மடிப்பு, அடுத்தது இன்னொரு மடிப்பு. அதாவது இதன் மடிப்பால் 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி அளவிற்கு இருக்க வேண்டும். தைக்கும்போது சும்மா அடித்துணியை விரலால் இழுத்து உருட்ட வேண்டும். இந்த மாதிரி மடித்து தைக்க வேண்டும். ஓரத்தையலாக போட வேண்டும். இதேபோல் ஓரமாக போட்டு பழக வேண்டும். இது முதல் பாடம். இந்த மாதிரி நீங்கள் 3 அல்லது 4 இந்த பக்கம் மற்றும் இந்த பக்கம் சேர்த்து 3 அல்லது 4 துண்டுகளாக வெட்டி
தைத்து பழக வேண்டும். அப்போதான் தையல் நேர் வரும் உங்களுக்கு. சரி, வணக்கம்.